ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. झूमो नाचोगे खुशी से आज पैदा हुआ। हर दिन प्रभु हमारा साथ है, पैदा हो रहा है। हालेलुया हालेलुया। இந்த நாள் விசேஷித்த நாளாக आज के दिन एक विशेष दिन है। பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா ஏதோ டெக்கரேட்லாம் பண்ணிருக்காங்க और बच्चे सब खुशी से डेकोरेशन भी किए हैं चर्च में। வாலிப பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டுவோம்। जवान बच्चों के लिए हम ताली हालेलुया। बजाएंगे। கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிப்பது ஒரு பெரிய பாக்கியம்। प्रभु का सब कलीसिया को सजावट करना हालेलुया। है। அது மாத்திரமல்ல, केवल नहीं मनाना, எல்லாரோடும் கூட சேர்ந்து கொண்டாடும்படியாக सभी के साथ मिलकर मनाने के लिए பல ஏற்பாடுகளை செய்து நிறைய gift எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க। बहुत सारे तैयारी किए गए हैं, बहुत तोहफे भी लेकर आए हैं। हालेलुया। हालेलुया। பரிசுனாலே ஒரு சந்தோஷம்। और तोहफा मतलब ही सबको खुशी आती है। அது கர்த்தருடைய சமூகத்துல கிடைப்பது பெரிய ஆனந்தம்। प्रभु के सन्निधान में वो तोहफा मिलना बड़ा कार्य होता है। हालेलुया। हालेलुया। அதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு इसीलिए उन्होंने प्रयास उठाकर हालेलुया இந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை காணும்படியாக கர்த்தர் आज के दिन ये क्रिसमस की जो मनाने के लिए हम आए हैं। हालेलुया। हालेलुया। கிறிஸ்மஸ்னாலே ஒரே சந்தோஷம் தான்। क्रिसमस मतलब ही बहुत खुशी होती है। हालेलुया। हालेलुया। என்ன சந்தோஷம்? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பாப்போம்। क्या खुशी होती है? छोटे बच्चे कहेंगे। बहुत सारे खेल होते हैं छोटे बच्चों के लिए। आमेन। हालेलुया। हालेलुया। அந்த பரிசுகள் கிடைக்கும்। और उसमें हमें तोहफा मिलता है। நான் முன்னால குட் ஷெப்பர்ட் சர்ச்சில் ஒரு கருத்து கொடுப்பாங்க, கிறிஸ்து பிறப்பு அப்படின்னு ஒரு கருத்து கொடுப்பாங்க। पहले गुड शेपर्ड की चर्च में एक टॉपिक दिया होता है कि நம்மளே प्रभु का जन्म ராக அமைத்து பாட்டு படிக்கணும்। हमें ही उसका जो ट्यून भी लगाकर गीत भी गाना है। हालेलुया। हालेलुया। பரிசுகள் எல்லாம் பெற்றோம்। और हमें तोहफा भी मिलता है। हालेलुया। हालेलुया। அப்படி பல ऐसे ही கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு, क्रिसमस आ गया, नया कपड़े पहन लिए, பரிசுகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், மனதுக்கு சந்தோஷம் வந்தாச்சு। और तोहफा मिलेगा और दिल को खुशी भी मिलेगी। இப்போ சாந்தி சிஸ்டர் முன்னால விட்டாச்சுன்னா நான் டான்ஸ் ஆடி உங்களுக்கு நிறைய பாட்டு சொல்லி கொடுத்துருவாங்க। भी शांति सिस्टर को आगे छोड़ेंगे तो गीत के साथ दान के साथ बहुत सारे आपको गीत सिखाएंगे। हालेलुया। हालेलुया। கடந்த நாட்கள்ல அவங்க ஒரு மீட்டிங்ல டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு இருந்தா ஒரு குரூப்பா। और थोड़े कुछ दिन पहले मैंने एक मीटिंग में वो डांस कर गीत गाकर சிறுவர் மத்தியில உற்சாகமா ஊழியம் செய்து छोटे கொண்டிருக்கிறார்। बच्चों के झुंड में वो बहुत अच्छे से सेवा कर रहे थे उनकी। हालेलुया। சின்ன உள்ளத்திலே இயேசு பிறந்திருந்தார்। छोटे हृदय में यीशु पैदा हो இயேசு जाता है। எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வாஞ்சைய உள்ளத்துல ஏற்றி விடுகிற ஒரு ஊழியம்। यीशु कैसा व्यक्ति है करके एक जो चाहत जो हृदय में लाता ऐसे एक सेवकाई। हालेलुया। हालेलुया। அந்த காலத்துல உள்ள போட்ட அந்த வார்த்தைகள் வசனங்கள் தான் நம்மள பிரியவனா வளர में जो बचपन में जो बीज बोया गया था वही बहुत दिन बाद हमें वो फल देती है। हालेलुया। हालेलुया। ஆகவே விசேஷமாக நாம் இந்த நற்செய்தியை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம்। इसलिए विशेष रूप से ये जो सुसमाचार है कहने के लिए बुलाए गए இன்றைக்கு हैं। கூட ஆராதனை வேளையிலே आज के दिन आराधना के समय में ஒரு அருமையான பாடல், एक अच्छा गीत அதுல ஒரு கோரஸை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம்। गीत गाकर हम प्रभु के वचन में जाएंगे। என்னை நடத்தும் मुझे चलाने वाला இயேசுநாதா यीशु मसीह உமக்கு நன்றி ஐயா। आपकी स्तुति हो। எனக்கு வாழும் और मेरे अंदर जो रहता है எந்த நேசா मेरे प्रेमी உமக்கு நன்றி ஐயா। आपको धन्यवाद। ஒளியாய் வந்தீர், रोशनी बनकर आए, வழியை தந்தீர், रास्ता दिखाए, உமக்கு நன்றி ஐயா। आपको धन्यवाद पिता। அழிவினின்று और नाश से मुझे பாதுகாத்தீர், बचाकर உமக்கு நன்றி ஐயா। बचाए इसलिए धन्यवाद। தேடி வந்தீர், मुझे ढूंढ आए பாட வைத்தீர், और गीत गाने रखे, உமக்கு நன்றி ஐயா। आपको धन्यवाद प्रभु। ஓடி ஓடி உழைக்க செய்தீர், और दौड़ दौड़ कर आपके लिए काम करने के உமக்கு लिए நன்றி ஐயா। आपको धन्यवाद प्रभु। பாவமில்லாத தூய வாழ்வு और बिन पाप के एक पवित्र जिंदगी வாழ செய்தவரே, जीने के लिए हमें मदद किया। பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி और फूल जैसे फूल कर अच्छे से खुशी मना மலர செய்பவரே, ऐसे फूलने के लिए मदद किया। ஹalleluya। हालेलुया। ஹalleluya। हालेलुया। என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா। எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா। என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா। எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா। ஒளியை வந்து வழியை தந்து
உமக்கு நன்றியா. ஒளியாய் வந்து வழியை தந்து உமக்கு நன்றியா. அழிவில் நின்று பாதுகாத்தே உமக்கு நன்றியா. அழிவில் நின்று பாதுகாத்தே உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசு ராஜா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த தேசா உமக்கு நன்றியா. பாவம் இல்லா தூய்மை வாழ்வு வாழ செய்பவரே. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே. பூவாய் வளர்ந்து தோத்து குலுங்கி மலர செய்பவரே. பூவாய் வளர்ந்து தோத்து குலுங்கி மலர செய்பவரே. என்னை நடத்தும் உமக்கு நன்றி. உள்ளத்தினால சொல்லுங்க. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா. தேடி வந்து பாட வைத்தி உமக்கு நன்றியா. தேடி வந்து பாட வைத்தி உமக்கு நன்றியா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர் உமக்கு நன்றியா. ஓடி ஓடி நற்செய்தி சொல்ல உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசு ராஜா உமக்கு நன்றியா. எனக்கு வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா. எங்களுக்குள்ளே வாழ हमारे अंदर चाहते परमेश्वर உமக்கு நன்றி அப்பா. आपको धन्यवाद. எங்கள் இருளை போக்க வந்த வெளிச்சமே हमारे अंधकार को बदलने वाली रोशनी உமக்கு நன்றி ஐயா. आपको धन्यवाद. எங்கள் பாதங்களுக்கு உம்முடைய வார்த்தை வெளிச்சமாய் இருக்கிறதற்காக हमारे நன்றி चरणों के लिए ராஜா. आपकी जो वचन है एक रोशनी बनकर நாங்கள் रही है. தேடாமல் இருக்கும்போது हम जब नहीं ढूंढे थे எங்களை தேடி வந்து हमें ढूंढ कर आया. எங்களுக்காக ரத்தம் சிந்தி हमारे लिए लहू बहाकर பாவத்திலிருந்து पाप से சாபத்திலிருந்து श्राप से வியாதியிலிருந்து और बीमारी से எங்களை மீட்டவரே हमें छुटकारा दिया. உமக்கு நன்றி ஐயா. आपको धन्यवाद पिता. இந்த நாளிலேயும் கூட आज के दिन भी प्रभु உம்முடைய சமூகத்திலே आपके सन्निधान में எங்களை அர்ப்பணிக்கிறோம். हमें अर्पण करते हैं. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது आपके और हम जब देखते हैं परमेश्वर நாங்கள் அவ்வளவாய் பிரகாசம் அடைகிறோம். हम ऐसे ही प्रकाशित होने के உம்மை लिए நோக்கி பார்க்க आपके और देखने के लिए எங்கள் கண்களை திறந்தருளுங்க அப்பா. हमारे आंखों को खोलिए परमेश्वर. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. और गुलाम को छुपाकर आप இந்த प्रकट நற்செய்தி ये से எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் ये एक बड़ा चुनौती சந்தோஷத்தையும் खुशी के लिए ஆறுதலையும் शांति और சமாதானத்தையும் तसल्ली நாங்கள் और கொடுக்கும்படியாக शांति देने के लिए உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. आपके और हम देखते हैं. வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறவர், वचन भेज कर छुटकारा சுகப்படுத்துகிறவர், चंगाई देने விடுதலை वाला, கொடுக்கிறவர், छुटकारा देने वाला, சந்தோஷத்தால் நிரப்புகிறவர், खुशी से भरने वाला, நம்பிக்கை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர். विश्वास और எங்களோடு கூட இடைபடுவீராக. हमसे आप बात कीजिए. இடம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. इस जगह पर प्रभु की आगमन ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக. हर एक के हृदय को தடைகள் உடைக்கப்படுவதாக. सारे बंधनों को तोड़ ஆவியானவருடைய ஆளுகைக்கு और முற்றுகை आत्मा கொடுக்கிறோம். के आगमन के अनुसार हम सौंपते हैं. இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम குறைவுகள் से நிறைவாவதாக. सारे कमियां இந்த भरपूरी திரு हो. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. कितने लोग इस जगह पर अर्पण இந்த करते हैं. கல்வாரி சிலுவைக்கு எங்களை மறைத்து आपकी कलवारी நீங்க क्रूस வெளிப்படுங்க पे ஆண்டவரே. आप प्रकट हो உம்முடைய जाइए. சத்தம் மாத்திரம் केवल வெளிப்படட்டும். आपकी आवाज हम सुने. அடியை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. हमें छुपा कर आप प्रकट हो இயேசுவின் जाइए. நாமத்தினாலே ஜெபம் நல்ல यीशु பிதாவே. के नाम से प्रार्थना करते हैं. ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया. லூக்கா எழுதின நற்செய்தி வாசகம் लूका के पुस्तक पर 2வது அதிகாரம் दूसरा अध्याय 8 வசனம் முதல் 8वां वचन से 20 வரை வாசிங்க. 8 से 20. लूका 2 8 से 20वां वचन तक. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள்,
எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பரமசேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த நற்செய்தியை கேட்ட நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து आज मसीह यीशु என்னும் ரட்சகர் உங்களுக்கு एक उद्धार करता आज தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். दाऊद के शहर में पैदा हुआ. हालेलुया, हालेलुया, हालेलुया. 11வது வசனத்தை பாருங்க. 11वां वचन हम पढ़ेंगे. இன்று आज கர்த்தராகிய கிறிஸ்து दाऊद के नगर में என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். दाऊद के नगर में तुम्हारे लिए उद्धार करता यही मसीहा प्रभु है. இந்த ஒரு வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க ये केवल एक वचन को हम मनन करने के लिए हम आए हैं. हालेलुया, हालेलुया. ईमान கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. और जो उसके कंधे पे जो सारे चीजें थे. हालेलुया, हालेलुया. அவர்தான் वही முதலும் முற்றிலும். वही आदि था और वही अंत भी था. हालेलुया, हालेलुया. सर्व वल्लभुள்ள தேவன், सर्वशक्तिमान परमेश्वर, கர்த்தாதி கர்த்தர், प्रभुओं का प्रभु, அந்த தேவாதி தேவன் और वो प्रभुओं का प्रभु. हालेलुया, हालेलुया. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் और मसीह प्रभु का जो उद्धार करता है. கர்த்தர் கிறிஸ்து வேற வேறயா? हालेलुया. கிறிஸ்து என்னும் ரட்சகர் मसीह प्रभु जो उद्धार करता இயேசு. यीशु. हालेलुया. हालेलुया. இந்த தேவன் தான் சகலத்தையும் உண்டாக்கினவர். और ये प्रभु ही सारे सृष्टि किया है. சிருஷ்டித்தவர். जब तक मैं जगत में हूँ तब तक जगत की ज्योति हूँ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கன்னிகை கர்ப்பவதியாகி அல்லேலூயா குமாரனை பெறுவார். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ கன்னியின் வயிற்றுல பிறப்பார். அப்ப அந்த நாட்கள்ல எல்லா ஜனங்களும் என் வயிற்றுல பிறக்க மாட்டாரான்னு சொல்லி காத்துருந்தாங்க. அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது என்று ஜனங்கள் அறிந்திருந்தாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நித்தியமே அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியத்துக்காக நம்ம காத்திருக்கோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு நம்ம காத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல அவர் பிறப்பதற்கு முன்பாக அவருடைய மகிமை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. மேசியா வருவார். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் படிங்க. மனப்பதறிகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிலின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். ஊமைய நாவு கம்பீரிக்கும். அனந்தத்திலே தண்ணீர்களும் கடுவில் ஆறுகளும் பாய்ந்தோடும். அல்லேலூயா. அப்போ இயேசு பிறக்கும் போதெல்லாம் இது சொல்லிட்டே இருக்காங்க.
சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் கண்ணின் வயிற்றுல பிறப்பார், அவர் பெத்லகேம்ல பிறப்பார், அவர் ராஜ்யத்துக்கு முடிவுறாது, அவர் வரும்போது நமக்கு என்ன நடக்கும்? மனம் அதிசயங்கள் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திருடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து ஆமென். உங்களை ரட்சிப்பார், உங்களை ரட்சிப்பார். காப்பாற்றுவார், உங்களை மீட்பார். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது அல்லேலூயா. குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். பாய்ந்தோடும். அல்லேலூயா. இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. மேசியா வருவாரா, இன்னைக்கு வருவாரு, காத்து கொண்டிருக்கும் போது அவர் பிறந்தார். மண்ணினால உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன் நம்ம எல்லாம், அப்படிதானே? ஆமாங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. மண்ணால செய்யப்பட்ட மனிதனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராலே இந்த கண்ணின் வயிற்றில உட்பவித்து மனு உருக்கொண்டு இந்த பூமியிலே அவதரித்தார். இரண்டாவது மனுஷன் யாரு? இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. அவர்தான் இயேசு, அவர்தான் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த மூவருமே ஒருவராய் இருப்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் அவர்தான் கர்த்தர். அவர்தான் கர்த்தர். ஏன் கிறிஸ்து இன்னும் ரட்சகரா வரணும்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். நீதிமான்கள் எல்லாம் பாவிகளை தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அல்லேலூயா. நாம் படித்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ரட்சகர், கிறிஸ்து ரட்சகர். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறந்திருக்கிறார். கர்த்தர் என்று சொல்லும்போது அவர்தான் எல்கை இல்லாதவர், ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், நிகரற்றவர், அவர்தான் சகலத்தை சிருஷ்டித்தவர், எல்லாவற்றுக்கும் அவர்தான் ஆதாரம். மரம், செடி, கொடி, பறவைகள், மிருகங்கள், ஜனங்கள், வானம், சந்திரம், சூரிய, சந்திரன் எல்லாம் ஆக்கிவிட்டாரது அவராலே. அவர்தான் உண்டாக்குறார். சர்வ வல்லமுள்ள தேவன், வானங்கள் கொள்ளாதே கர்த்தருடைய மகிமை, அவ்வளவு மகிமையானவர் மனிதராக வந்து என்னை ரட்சிப்பதற்காக, என்னை மீட்பதற்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக அவர் கிறிஸ்து என்னும், கிறிஸ்து என்று சொல்லும் போது அவர் தான் ரட்சிக்கிறவர், அவர் தான் என்னுடைய பரிகாரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் மனம் பதறுகளை பார்த்து என்ன சொல்லியிருக்க அந்த வசனம்? ஏசாயா 35. நீங்கள் பயப்படாதிருங்கள், மண் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலுக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல அவர் வளர்ந்த நாட்கள் என்ன நடக்கும்? குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறக்கப்படும், முடவன் மானை போல குதித்திருப்பான். இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? இதெல்லாம் நடந்தது. எவ்வளவு அற்புதங்கள் அடையாளம் செய்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆக அல்லேலூயா. அந்த இயேசு மாத்திரம் நமக்கு வரலன்னா, பிறக்கலனா, இந்த ரட்சிப்பை நமக்கு உண்டுமா? மீட்பு நமக்கு உண்டுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதை அறிந்திருந்தார். யார் அறிந்திருந்தா? பரிசேயர், சரிசேயர், யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க? அறிந்திருந்தாங்க. ஆனா அவர் பிறந்தது யார் வயிற்றுல? கண்ணியின் வயிற்றில். கண்ணியின் வயிற்றுல பிறந்தார். ஒரு தச்சனின் மகனாக பிறந்தார். ஒரு மாட்டுத் தொழுவத்துல பிறந்தார்.
பெத்லேம் ஊர்ல பிறந்தாரு. இத அந்த நாட்டு ராஜாவா இருக்கட்டும், சாஸ்திரிகளா இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ள முடியல. இவனா எங்களை ரட்சிப்பான், இவனா எங்களை ஆள பிறந்தவன், இந்த பெத்லேம் ஊரானா, இந்த நாசரேத் ஊர்காரனா, இது மரியாளின் மைந்தனாச்சே, இது யோசேப்புடைய குமாரனாச்சே, இந்த பார்வையில தான் பார்த்தேன். ஆனா அவருடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு? யோவான் 9ஆம் அதிகாரம், இல்ல மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24-25. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து, அதாங்க பிரதர், எதிர்காற்றா இருந்தபடியா அலைகளினால் அளவுப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். கடல் மேல் நடந்து வந்தார். இயேசு எதுல வந்தாரு? கடல் மேல் நடந்து வந்தார். ஒண்ணு, அவங்க சீடர்களோட அவர் கடல்ல போயிருக்கணும், பிரயாணப்பட்டிருக்கணும். இல்லைன்னா அங்க புயல் அடிக்கும்பா, நீங்க போக வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டிருக்கணும். அங்க போவே விட்டுட்டு கடல்ல நடந்து வராரு. ஏன் நடந்து வந்தார்? அவர் எந்த செயலை செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் உண்டு, காரணம் இருக்குது. யோபு 9ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இயேசு பிறப்பதற்கு முன்பாக, யோபு 9:8 படிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர். ஆமென். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திரத்தின் அலைகள் மேல் நடக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ இத பரிசேயர்கள் அறிந்திருந்தாங்க. ஐயோ, தண்ணீர் மேல நடக்க முடியும், யார் நடக்க முடியும்? அலைகள் மேல் நடக்க முடியும் யாரு? ஐயோ, அது கர்த்தராச்சே, வானங்கள் கொள்ளாத கர்த்தருடைய மகிமையாச்சே, இவரா அவரு ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா நான் தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை சிறுத்தாங்கமாய் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் ஞானிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தாமல் மேய்ப்பர்களுக்கு, நம்மை போல பேதைகளுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தார். ஏன்னா நம்ம எதுனாலும் அப்படியே பிளைண்டா நம்புவோம். அவன் எப்படி, அது எப்படி நடக்கும்? அது ராஜா குலத்துல வரணும், ராஜாவால வந்து இறங்கணும், அப்படி அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கும் படிப்பு, கல்வி அதிகம் படிச்சவனால திடீர்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிக கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். அதனாலதான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. உலக அறிவு, உலக வளர்ச்சி, உலக அறிவு திரட்சியினால கடவுளை கூட விலை கொடுத்து வாங்க முடியுமான்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் நிறைய கேள்வி வந்துட்டு இருப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே வரக்கு முன்னோட்டியே வானங்களை விரித்தவர், அலைகளின் மேல் நடக்கிறவர், எல்லாம் உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா இந்த சம்பவம் எங்க நடக்குது? இயேசுடைய வாழ்க்கை நடக்கும் போது சீடர்களும் பாக்குறாங்க, இவர்தான் கர்த்தரா இருக்குமோ? அல்லேலூயா. ஆனா அவர்தான் கர்த்தர். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 5, 6, 7. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களில் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவி என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவர் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்கு கண்ணு இருந்தா ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனா கண்ணே இல்ல, குழிதான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் போது அந்த உறுப்பு செயல்பட ஆரம்பிக்குது. ஆனா உறுப்பே இல்ல, அந்த கண்ணு இருக்கிற இடத்துல குழிதான் இருக்கு. ஆண்டவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த மண்ணை பிசைஞ்சு ஒரு கோழி கேமராக்கி அந்த குருடனின் கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவிட்டார். அது கண்ணாயிற்று. இது யார் பண்ண முடியும்?
மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். லேசான அவர்தான் காரியம். சிருஷ்டிகர், அவர்தான் கர்த்தாதி கர்த்தர். ஆமென். அந்த கர்த்தாதி கர்த்தர் தான் கிறிஸ்து என்னும் குமாரனாக இரட்சகராக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதை ஆமென். அறிவிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவர்தான் சிருஷ்டிகர், இல்லாதவரை இருக்கிறது போல அழைக்கிறவர். பூமி வெறுமையா இருக்கும்போது வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன், சோத்ரம் மனு உருக்கொண்டு பிறந்த. சோத்ரம் அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா. ஹalleluya அப்படிப்பட்ட தெய்வம் ஆமென் அவரால இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல, நம்ம நிரம்பி ஒளி செய்ய முடியும். காலியான படகை நிரம்பி ஒளி செய்ய முடியும். விழுந்து போன மறுபடி தொழிலை நம்மளை கட்டி எழுப்ப முடியும். உடைந்து போன குடும்பத்தை மறுபடி கட்டி எழுப்ப முடியும். ஆமென். ஆமென். சரீரம் செத்து போச்சு, இனி அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஆபிரகாமுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவரால் அல்லேலூயா. முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஹalleluya புது உறுப்பை உருவாக்கி உருவாக்கி. சோத்ரம் அல்லேலூயா அவனை அல்லேலூயா. ஹalleluya கூடிய தேவா தேவன் இன்றும் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya அவரால் என்ன முடியும்? என்ன முடியாத அளவுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் பேரே அதிசயம். ஆமென் அல்லேலூயா. அதிசயமானவர். ஆமென் அல்லேலூயா. ஆமென். அவர் அற்புதமானவர் அவருக்கு ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. சகரியா 9:9 இருக்குது. அவர் கழுதின் மேல் ஏறி ராஜாவாக வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இப்படி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல அவர் வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya ஒரே நாள் தான் ராஜாவாக வந்தார். மறுநாள் என்ன பண்ணிட்டான்? அவரை காட்டி கொடுத்து சிலுவையில் அடிக்க வச்சுட்டாங்க. அதையும் எழுதியிருக்காரு சங்கீத புத்தகத்துல 41. சங்கீதம் 41:9 என்ன காட்டி கொடுத்த ஒருத்தன் வருவான். என் பிராண சிநேகிதனும் நான் என் பிராண நம்பினவனும் சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா. என் பிராண சிநேகிதன், என்னோடு கூட உட்கார்ந்து அப்பம் சாப்பிட்டவன், என் பிராண சிநேகிதன், என் கூட சீடனா இருக்கிறவன் தன் குதிங்காலை தூக்கி என்னை காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ இயேசு பிறப்புக்கு முன்பாகவே அவர் ராஜாவாக பவனி வருவார். அடுத்த நாளே அல்லேலூயா கழுதை மேல ராஜா வருவாரு. அதுக்கப்புறம் காட்டி கொடுக்கப்படுவாரு. இது எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் முன்னறிவிக்கப்பட்டவர். அவர்தான் எனக்கு மீட்பு கொடுக்க முடியும். ஏசாயா 52 15 நீங்க படிச்சு பாருங்க. ஏசாயா 53 ஃபுல்லா படிச்சு பாருங்க. அவர் எப்படியாக சிலுவையிலே பாடுபடுவார், எப்படியாக எனக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுவார், அவர் என்னை அவரு அவருடைய தழும்புல நான் குணமாகிறேன், அவருடைய ரத்தத்தினால் நான் பாவமரத்துல இருந்து சாபத்திலிருந்து கழுவி சுத்திகரிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு பிறப்புக்கு முன்பாகவே முன்னறிவிக்கப்பட்டவராய். அல்லேலூயா. ஆமென். இந்த பாவத்தை மன்னிக்க ஒருவரால தான் முடியும். அது மேசியாவால தான் முடியும். அல்லேலூயா. அவர்தான் கர்த்தர், அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் கிறிஸ்து என்னும் இரட்சகராக இந்த உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இவரை நாம் கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோம். இவர்தான் கிறிஸ்து என்று நம்ம அறிந்திருக்கிறோம். கடைசியாக இவர்தான் என்னை ரட்சிக்கிறவர். இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள நாம் என்ன பண்ண வேண்டும்? மத்தேயு 5:2, 3 அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுஜித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. முதல்ல என்ன சொல்லிருக்குது? ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான். ஆவில் எளிமையுள்ளவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட. அல்லேலூயா. இந்த நாட்களில் இயேசு பிறந்திருக்கிறார்.
தாழ்மையோடு இருந்த மரியாதை தெரிந்து கொண்டான். எளிமையான மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டான். ஒரு மாட்டுத் தொழுவத்தை தெரிந்து கொண்டான். அந்த மாட்டுத் தொழுவத்தை மகிமையாய் மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்து அது நிமித்தமாக நம்மளை மகிமையடை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மேன்மையெல்லாம் அவரை சுமப்பதுதான் நமக்கு மேன்மை. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அந்த ஒளி ஒளி அவர்தான். ஆமென். இயேசு. அல்லேலூயா. அவர் வந்ததுனாலதான் என் வாழ்க்கை இனிமையாய் மாறியது, மகிமையாய் மாறியது. அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பின் களி கூறுதல் உண்டு. அல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 70 அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரும் அவரை அண்டிக் கொள்கிறவர், அவரை அண்டி எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரிகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, இந்த உலகத்தை சார்ந்தில்ல, எந்த மனிதர்களை சார்ந்தில்ல, அவரை அண்டிக் கொள்ளுகிற அத்தனை பேரும் பாக்கியவான். ஆமென். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்ம ரெண்டு கண்ணை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எல்லாம் நீங்க தான் சொல்லி அவரை மாற்றம் சார்ந்து வாழும்போது நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, சுகம், ஆவிக்குரியது மாற்றப்பட்ட சரீரத்துக்கும் நமக்கு சுகத்தை அர்ப்பணிக்க செய்து அல்லேலூயா நம்மளை நிரம்பி ஒளிய செய்வார், வெற்றியடைய செய்வார். அவர் அந்த மகிமை நம்பிக்கை நம்மளோடு இருப்பதுதான் பெரிய வாக்கியம். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல எந்த இடத்துலயும் வாழ விரும்பல, உனக்குள்ளாக நான் உன்னுடைய இருதயத்திலே வாழ நான் விரும்புகிறேன் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த ஒரே சர்வேஸ்வரர், ஒரே தேவன், அல்லேலூயா, மெய் தேவன் எனக்காக என்னை தேடி வந்தார். நீதிமான்கள் அல்ல, ராஜாக்களை தேடி அல்ல, ஞானிகளை சாஸ்திரிகளை தேடி அல்ல, பாவியாக என்னை தேடி வந்தார். என்னுடைய வாழ்க்கையை ஒளிவரமாய் மாற்ற, என் தோல்வியை ஜெயமாய் மாற்ற, என்னுடைய இல்லாமையை நிரப்பும்படியாக, எனக்கு மகிமைப்படுத்தும்படியாக அல்லேலூயா என்னை தேடி வந்திருக்கிறார். அவர் என் உள்ளத்துல பிறந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் அவரை அண்டிக் கொண்டு எல்லாமே நீங்க தான் ஆண்டவர் என்று சொல்லி அவரை சார்ந்து இருக்கிற நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போக அவருக்கு ஒரு நிச்சய ராஜ்யம் இருக்கிறது. அவரோடு கூட ஆளுகை பண்ணுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. பச்சை மரத்துக்கு இந்த பாடல் சொன்னா நமக்கு எத்தனையோ விபத்துகள் உண்டு, பாடல் உண்டு. ஆனாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உலகத்தை ஜெயித்தேன், என் பிள்ளைகளாக நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இயேசு நோக்கில பிறப்பார் என்று சொன்னான், பிறந்திருப்பார் என்று சொன்ன ஏசியா 60ஆம் அதிகாரத்தை சொன்னப்பட்ட போல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. யார்? கர்த்தருடைய ராஜா. அந்த மகிமை நமக்குள்ள இருந்து ஒளி வீசும் போது உதிக்கிற உன் ஒளி நடத்தத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர் தான் சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருள் இருக்க மாட்டான். அல்லேலூயா. என் பிள்ளைகளா நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க. அல்லேலூயா. அவருடைய வாசனை வீசத்தக்கதாக, அவருடைய பிரகாசம் நற்கந்தங்களாக இந்த உலகத்துக்கு தெரிவிக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார். அல்லேலூயா என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் களி கூறுதல் நம்மள உள்ளத்துல நம்மளை திருப்தி அடைக்கும். இன்று தாவீதின் ஊரிலே அல்லேலூயா கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தி நம்முடைய அல்லேலூயா அல்லேலூயா எனக்கு தேடி சாதாரண நாள் இல்ல, வானத்தையும் பூமி படுத்த சர்வவல்ல தேவன் பிறந்திருக்கிறார், என்னை தேடி வந்திருக்கிறார். அதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவரை அண்டிக் கொள்வது ஒண்ணுதான் நமக்கு நித்தியம். அல்லேலூயா. அவர் இல்லாம நமக்கு வேற வழி இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அவரை நாம் அண்டிக் கொள்வோம். நாம் பாக்கியவான்களா இருப்போம், பாக்கியவதிகளா இருப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பீரா. எல்லாத்துக்கும் ஹாப்பி. அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட நல்ல அருமையான சத்தியத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்காக ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், நாம் அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறத குறிச்சு இந்த நாளிலும் கூட வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் திட்டம் தெளிவாக மகன் மறைவிலிருந்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் ஒருவர் மாத்திருந்தாமே. நம்முடைய வாழ்க்கை அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுக்கிறதான இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கும்
இருக்கும்படியாக இந்த காலை வேளை முழுவதுமாக நம்மை அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவரை அண்டிக் கொள்கிறது தான் நமக்கு நலம். வேற எந்த ஒரு காரியம் நமக்கு இல்லவே இல்லை. அவரை முழுவதுமாக சார்ந்து அவரை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாக கீழ்ப்படிந்து செவிசாய்க்கிற பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் மாறும் பொழுது நிச்சயமாகவே வருகிறதான வருடம் ஒரு புதிய வருடம், ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாக நம்ம ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறதான ஒரு வருடமாக, நம்ம ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்கிற வருடமாக கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதித்து நடத்துவார். நாளும் கூட தேவ செய்தி கொடுத்ததான பிரங்கமதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேகமாயிரம் ஊழியங்களிலே தேவனுடைய கரம் மகனோடு கூட இருந்து பயன்படுத்தி கொண்டு வருகிற தெய்வக்காய் நன்றி செலுத்துற. இன்னும் கர்த்தர் வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருட்களை அவருக்கு வெளிப்படுத்தும்படியாக வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுத்து இந்த ஊழியத்துல நம்மோடு கூட இணைந்து பயணிக்கிறதான மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கொடுக்கப்பட 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சிஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஒருவனை கூடிய செய்தால் பிதாவான ஒரு கனம் பண்ணுவேங்க அப்படியாக எல்லா கணத்தையும் மகிமையும் கர்த்தர் பிரதருக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக பட்டத்திலே தேவன் அவர்கள் எதற்காக தெரிந்து கொண்டார் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக சகலவிதமான காரியங்கள் நன்மைக்கு எதுவாக தேவனாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. அதிகாலையில் என்னை தேடுங்கள், என்னை கண்டறிவீர்கள் என்று சொல்லி உம்முடைய வேத வசனத்தின்படி கர்த்தாவே, அதிகாலையில் ஆண்டவரே அன்பின் செவக்குழுவாய் இணைந்து உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, செய்து கொடுத்த மகனை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. மகனோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் வேதத்தினுடைய ரகசியங்களை மகன் அறிந்து கொண்ட ஞானத்தை கொடுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. உடைய ஊழியக்காரப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்கிறாங்க ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா. மகனோடு கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஊழியத்தில் பலப்படுத்துங்க ஐயா. செய்கிற தொழிலையும் ஆசீர்வதி கொடுங்க ஆண்டவரே. மகன் போக்கிலே வரத்திலும் தேவ கிருபை மகனோடு இருக்கட்டும் ஐயா. நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. தெய்வ வைத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் விசுவாசத்தில் பலப்படும்படியான கிருபை கொடுங்கப்பா. மறைந்து கிடக்கிறவே ஆண்டவரே, உடைய பொதை பொருள்களை ஆண்டவரே மகனுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே, வேதையா இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே உடைய சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே ஆவிக்குள்ள ஜீவிக்கிற வழி நடத்த மகனை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர கொடுத்த ஆண்டவரே, அம்மாவை உடைய கருத்துல கொடுக்கிற, தாயாரும் உடைய கருத்துல கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே, கற்பத்தின் கனி 2 பேரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் காணப்படணும் அப்பா. உங்களுடைய தேவ ஊழியத்தை செய்வர்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் என் தேவன் எல்லாம் பொறுத்து கர்த்தாவை நீங்க வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, மகன் சொன்ன சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் நடக்க தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மகனோடு கூட இருங்க. இன்னும் அதிகமாக உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரை பொதி பொருள் அறிந்து வேறையா இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரை மற்றவர்களுக்கும் உங்களுடைய சத்தியத்தை சொல்லி உயிர்த்துக்கு ஆவிக்குள்ள ஜீவித்தில் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. மகனோடு கூட இருங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தேவைகளை தந்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறையா அப்பா. வாழி பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில ஒரு நல்ல வேலைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாயாரை நல்ல முறையில் கவனித்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர்களுக்கு ஆதரவா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறையா. அம்மாவே உங்களுடைய பாத்தல் வைக்கிறையா. குடும்பமா என்னுடைய சமூகத்துல ஆண்டவரே ஊழியம் செய்ய உமக்கு என்று எழுந்து பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. போற இடங்களில் எல்லாம் தேவாவியான மகனோடு சென்று ஆண்டவர் வாயோடு வாயா இருந்து ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகனை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்தி ஒரு ஜாதிகள் மத்தியில் ஒரு சாட்சியம் மகனாய் ஆண்டவரே ஆவிக்குள்ள ஜீவிதத்தில் நடத்து தேவன் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சரிகிடத்தில் எந்த பலவீனம் மகனை தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. போக்களை வரத்திலும் கிருபையோடு இருந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென்.